சூரியனை போல் தன் செங்கதிர்களை வீசிக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்று வாதிடும் என் எதிரணி தோழர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்று என் எதிரணி தோழர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் பொருளாதாரம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு இல்லை என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். காரணம், பொருளாதாரத்தை காட்டிலும் சமூக நல நீதி அமைப்புகளும் மற்றும் மனிதாபிமானம் தான் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை காட்டிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு நாட்டில் பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் அந்த நாட்டின் குடிமக்களின் ஒற்றுமை மற்றும் சமநிலை கெட்டுவிட்டால் அந்த வளர்ச்சி பயனற்றதாகும். உதாரணத்திற்கு ஜப்பான் நாட்டை எடுத்துக்கொண்டால் அது அவ்வளவு வளங்களை கொண்டிருக்கவில்லை. இது மிகவும் இயற்கை பேரழிவு பாதிப்புக்குள்ளான இடம். பூகம்பம், வெள்ளம், சுனாமி அடிக்கடி வரும். அவை மிகவும் வளர்ந்தவை மற்றும் உலகின் 3வது பெரிய பொருளாதாரத்திற்கு காரணம் குடிமக்கள் தான். ஒரு நாட்டின் வளங்கள் ஏராளமாக இருந்தாலும் அந்த நாட்டின் குடிமக்கள் மிகவும் சகிப்புத்தன்மையற்றவர்களாகவும் முரண்பட்டவர்களாகவும் பொறுப்பற்றவர்களாகவும் இருந்தால் அந்த நாடு வளமாகாது. மற்றும் அரசியல் நிர்வாகம் அல்லது நல்ல ஆட்சி இல்லை எனினும் பொருளாதாரம் நன்றாக இயங்க முடியும். நெருக்கடியை எதிர்கொள்ளும் வலுவான பொருளாதாரத்தை கொண்டிருக்கும் நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க உதாரணம் அர்ஜென்டினா. லாட்டின் அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இருந்தாலும் அர்ஜென்டினா கடுமையான பொருளாதார சவால்களுடன் போராடி வருகிறது. நாடு அதிக பண நீக்கம், கணிசமான பணமதிப்பு நீக்கம் மற்றும் பெருகி வரும் கடனை சந்தித்துள்ளது. இந்த பிரச்சனைகள் பல குடிமக்களுக்கு ஸ்திரமின்மையும் மற்றும் கஷ்டங்களுக்கும் வழிவகுத்தன. எனவே பொருளாதாரம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு இல்லை என்றும் குடிமக்களின் பங்கும் மற்றும் நிர்வாக துரிதமும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை காட்டிலும் முக்கியத்துவம் பெறுகிறது என்று நடுவர் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நாம் பொருளாதாரத்தை மட்டுமே நம்பாமல் கல்வி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியில் முதலீடு செய்வது தேசத்தின் நலனுக்கும் நீண்ட கால மேம்பாட்டுக்கும் முக்கியம். குடிமக்களின் நலன், அவர்களின் அறிவு, திறமை மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றின் மேல்தான் ஒரு சமூகத்தின் வளமை அமைந்துள்ளது. ஒரு நாட்டின் நல்ல ஆட்சி, அரசியல் சீர்திருத்தங்கள், சமூக நியாயம் மற்றும் அக்கறையுடன் நிர்வாகத்தின் மேல்தான் ஒரு நாட்டின் வெற்றிக்கான அடையாளம் அமைந்துள்ளது. எனவே பொருளாதாரம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்று கூறுவது முற்றிலும் தவறானது. சிறந்த நீதி கொண்ட அரசும் மற்றும் குடிமக்களின் பங்கும் என்றென்றும் ஒரு நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் என்று உறுதியாக கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.